இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம பார்க்க போறோம். आज एक महत्वपूर्ण संदेश हम देखने वाले हैं. இது ரொம்ப முக்கியமானது. ये बहुत ही महत्वपूर्ण है. இந்த கடைசி நாட்கள்ல சபையானது எப்படி இருக்கணும் அப்படிங்கறது குறித்து பார்க்க போறோம். इस समय में कलीसिया कैसा होना चाहिए करके हम देखने वाले हैं. இந்த காரியத்தை பார்க்கும்போது इस चीज को देखते समय இந்த கடைசி நாட்கள்ல आखिर दिनों में இந்த வசனம் நம்மளோட பேசணும்போது ये वचन हमसे बात करना है. அது வார்த்தை தான் நம்மளோட பேசணும். वचन ही हमसे बात करना है. நம்ம வார்த்தையின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படினா वचन के अनुसार चलने के लिए हमने अपने आप को सौंप दिया. அப்ப நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். जरूर प्रभु हमें आशीष करेगा. வசனத்தை வாசிப்போம். वचन को पढ़ेंगे. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் दूसरा राजा दूसरा अध्याय அதுல 1ஆம் வசனத்தை வாசிப்போம். उसमें पहले वचन को पढ़ेंगे. अब यहोवा एलिया को बवंडर के द्वारा स्वर्ग में उठा लेने को था. तब एलिया और एलिशा दोनों संग गिलगाल से चले. தமிழ்ல இங்க வேதம் சொல்லுது, कि कलाम कहती है எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற போது एलिया जो है तूफान के अंदर लिए जाने से पहले இன்னொரு காரியம் திரும்ப சொல்ல விரும்புறேன். और एक बात मैं बताना चाहता हूँ. நம்ம பனிஷ்மென்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல. हमारा पनिशमेंट सबको मालूम है ना. ஒரு ஆள் தூங்கினாலும் एक व्यक्ति अगर सोएगा तो भी எல்லாரும் எந்திரிச்சு நிக்க வேண்டியிருக்கும். सब जन उठ के खड़ा रहना. அதனால யாரும் தூங்கிராதீங்க. इसलिए कोई भी सोइए मत. சரி, பாருங்க இங்க நம்ம எலியாவை பற்றி நம்ம பார்க்க போறோம். देखिए हम एलिया के बारे में देखने वाले हैं. எலியாவும் எலிஷாவும் பற்றி நம்ம பார்க்க போறோம். एलिया और एलिशा के बारे में देखने वाले हैं. இந்த திரும்ப அந்த முதல் வசனத்தை வாசிங்க. दोबारा उस वचन को हम पढ़ेंगे. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவிட கூட கில்கால் இருந்து புறப்பட்டு போனான். இப்போ எலியா சுழல் காற்றுல அவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. यहाँ पर कलाम कहती है कि जब एलिया बवंडर में उठाया लिए जाने वाला था, அவன் பரலோகத்துக்கு கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போறார். स्वर्ग में परमेश्वर उसे उठाने वाला है. சோ அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். तो उससे पहले होने वाले कुछ घटनाओं को हम देखने वाले हैं. இப்போ இந்த எலியா இங்கிலீஷ்ல எலைஜான்னு சொல்லி சொல்வாங்க. एलिया को अंग्रेजी में एलाइजा बोलते हैं. அவங்க எலைஜா அப்படினு சொன்னா அவங்களுக்கு புரியும். एलाइजा करके बोलेंगे तो ही उनको समझ में आएगा. மத்தபடி அவங்களுக்கு புரியாது. नहीं तो उनको नहीं समझ में आएगा. ஆனா நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்? लेकिन तमिल में क्या बोलते हैं? அவர் எலியா அப்படினு சொல்லி சொல்றோம். उसको एलिया कहते हैं. எலியான்னு தான் நமக்கு புரியும். एलिया करके बोलेंगे तो ही हमको समझ में आएगा. ஆனா ஹீப்ரு பைபிள்ல அவருக்கு என்ன பேர் இருக்கு அப்படினா इब्रानी बाइबल में क्या नाम है? அவருடைய பேர் எலியாஹு. उनका नाम है एलियाहू. एलियाहू அப்படினு சொல்லி சொல்வாங்க. एलियाहू करके कहते हैं. நான் இத ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். पहले ये बातें बताई है. நான் இந்த குஜராத்துக்கு நான் போயிருக்கும்போது मैं गुजरात में जाते समय அங்க ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். वहां पर एक कलीसिया में गया. அது யூத சினகோக் அது. वो यहूदियों का कलीसिया है. அங்க நான் உள்ள போய் இருக்கும்போது वहां में अंदर जाके बैठा तभी அவங்க எப்படி உச்சரிக்காங்க தெரியுமா எலியாவை? वो लोग कैसे बोलते हैं? எலியாஹூன்னு சொல்லுவாங்க. वो लोग एलियाहू बोलते हैं. அவங்க எலியான்னு சொல்ல மாட்டாங்க. वो लोग एलिया करके नहीं बोलते. एलाइजाன்னு சொல்ல மாட்டாங்க. एलाइजा करके भी नहीं बोलते. அவருடைய பேர் எலியாஹூ. उनका नाम है एलियाहू. சோ இந்த எலியாஹூ இப்ப என்ன செய்றார் அப்படினா एलियाहू क्या करता है? இவர் அப்படி பிரயாணப்பட்டு போகும்போது वो ऐसे यात्रा करते जाते समय அவர் எலிஷாவை பார்க்கிறார். वो एलिशा को देखते हैं. இது நம்ம தமிழ்லயே எலிஷா தான், இங்கிலீஷ்ல எலிஷா தான். ये तमिल में और इंग्लिश में एलिशा ही बोलते हैं. ஆனா இந்த எலிஷா ஒரு சுருக்கப்பட்ட ஒரு பெயர். लेकिन ये एलिशा जो है एक छोटा किया हुआ नाम है. எப்படி யெகோஷுவாவை நம்ம இயேசுன்னு சொல்லி கூப்பிடுறோமோ, जैसे यहोशुआ को हम यीशु करके बुलाते हैं, அதே போல இந்த எலிஷா ஒரு பெயருடைய சுருக்கமான பெயர். वैसे एक एलिशा जो है एक नाम का छोटा सा नाम है. இந்த எலிஷாவுடைய முழுமையான பெயர் என்ன அப்படினா एलिशा का पूरा नाम क्या है? எலிஷுவா அப்படினு சொல்லி வரும். एलिशुआ करके आता है. எலிஷுவா தான் அவருடைய உண்மையான பெயர். एलिशुआ उसका असली नाम है. இப்போ எலியாஹூவும் எலிஷா, இப்போ எலியாஹூ
அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது तो एलियाहू ऐसे चलते जाते समय அவன் எலிஷாவை பார்க்கறான். वो एलिशा को देखता है, அதாவது எலிஷாவை பார்க்கறான். एलिशा को देखता है। பார்த்த உடனே அவன் மேல தன்னுடைய சால்வையை போட்டு எடுத்துறான். वो देखते ही उसके ऊपर अपने अपने टवल को डाल के निकालता है। அப்படி அந்த ஷாலை போட்டு எடுத்த உடனே वो शॉल को डाल के निकालते ही அவன் எலிஷாக்கு புரிஞ்சு போச்சு, एलिशा समझ गया இப்போ நான் எலியா கூட என்ன செய்யணும், போகணும். तो अभी मैं एलिया के साथ में जाना है। சோ அந்த தாட் அவனுக்குள்ள வந்த உடனே ऐसे विचार उसमें आने के बाद அவன் எலியாட்ட ஒரே ஒரு காரியம் சொன்னான். वो एलिया से एक ही बात बोला, நான் எங்க அப்பா அம்மாவை முத்தமிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். मैं मेरे माँ बाप को चूम कर आता हूँ। உடனே அவன் போய் முத்தமிட்டானோ என்னமோ தெரியாது. वो जाकर चुमा के नहीं, मालूम नहीं। ஆனா இந்த ஊழியத்துல ஒன்னு சேரும் போது, लेकिन ये सेवकाई में जुड़ने से पहले, எலியாவுடைய ஊழியத்துல ஒன்னு சேர்றதுக்கு முன்னாடி, एलिया के सेवकाई में जुड़ने से पहले அவன் எந்த மாடை வச்சு அவன் உழுதுட்டு இருந்தானோ, जिस बैल को रखकर वो चला रहा था, அந்த மாட்டை அவன் பலி கொடுத்து उस बैल को बलि देकर அதை சமைச்சு எல்லாரும் சாப்பிடுறாங்க. उसे पकाकर सब खाते हैं। அதே போல वैसे ही இன்னைக்கு அந்த எலியா கூட, இன்னைக்கு எலியா வந்து மேசியா, आज एलिया जो है मेसिया है, எலிஷுவா வந்து மணவாட்டி. एलिशुआ जो है दुल्हन है। நம்மளும் அவளும் இணையறதுக்காக हम और वो जुड़ने के लिए ஒரு பலி நடந்திருக்குது. एक बलि हुआ है। அந்த பலியை வந்து எலியா சாப்பிடல, वो बलि को एलिया ने नहीं खाया, அந்த பலியை எலிஷா சாப்பிட்டான். उस बलि को एलिशा ने खाया। அதே போல இன்னைக்கு நமக்காக அவர் பலியாக இருக்கிறார். वैसे ही आज हमारे लिए वो बलि हुआ है। அந்த பலியை இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். उस बलि को आज हम लोग खा रहे हैं। அந்த சாப்பிட்ட பிறகு, वो खाने के बाद அதுக்கு பிறகு எலியாவும் எலிஷாவும் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஊழியத்துக்கு போறாங்க. उसके बाद ही एलिया और एलिशुआ दोनों साथ में सेवकाई में जाते हैं। தேவன் ஒரு ரெண்டு பேரை இணைக்கிறார் அப்படின்னா परमेश्वर दो जन को जोड़ता है, तो ஒரு காரணம் இல்லாம அவர் செய்ய மாட்டார். एक बिना कोई कारण के नहीं जोड़ेगा। இந்த ரெண்டு பேரையும் கர்த்தர் இணைக்கிறார். ये दोनों को परमेश्वर जोड़ता है। ஒருத்தர் எலியாகு, एक एलियाहू है, இன்னொருத்தர் வந்து எலிஷுவா. ये दूसरा जो है एलिशुआ है। இந்த ரெண்டு பேருடைய பெயரை நீங்க பாருங்க. दोनों के नाम को देखो, இந்த ரெண்டு பேர் பேர்ல எது காமனா இருக்குது? इन दोनों के नाम में क्या समान है? ஏலி தான் காமனா இருக்குது. एली जो है समान है। சோ அந்த காமனை நம்ம வெளிய எடுத்துடலாம். उस समान को हम बाहर निकालेंगे। நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது, हम जब स्कूल में सीखे थे, அப்ப நம்ம அல்ஜிப்ரா படிச்சிட்டு இருந்தோம். तब हम अलजेब्रा किए थे। அல்ஜிப்ரால முக்கியமா பாத்தீங்கன்னா गणित में अगर देखेंगे तो காமன் ஒன் அவுட்னு சொல்லுவாங்க. पहले सबसे जो समान है उसको बाहर निकालते हैं। சோ அதை வெளிய எடுத்து அது ஒரு பிராக்கெட்ல போடுவாங்க. तो समान निकालकर उसको एक ब्रैकेट में डालते हैं, அதுக்கப்புறம் மிச்சத அடுத்த பிராக்கெட்ல போடுவாங்க. और बाकी को दूसरे ब्रैकेट में डालते हैं। அதே மாதிரி இங்க நம்ம ஒரு அல்ஜிப்ரா போட போறோம். वैसे हम एक अलजेब्रा करने वाले हैं। ரெண்டு ஊழியர்கள் இணையறாங்க. दो सेवक लोग जुड़ते हैं। இந்த ரெண்டு பேருடைய பேர்ல என்ன காமன்? इन दोनों के नाम में क्या समान है? ஏலி தான் காமன். एली समान है। ஏலி அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? एली करके बोलेंगे तो क्या मतलब है? ஏலி அப்படினா என்னுடைய தேவன். एली का मतलब मेरा प्रभु। இப்போ எலியாஹு அப்படினா, एलियाहू करके बोलेंगे तो யாஹு அப்படினா தேவனுடைய பெயர். याहू परमेश्वर का नाम है। யா அப்படினு சொல்லலாம், या करके भी बोलते हैं, யாஹு அப்படினு சொல்லலாம். याहू करके भी बोल सकते நம்ம हैं। இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பேர் என்னது? हमारे इजराइल प्राइम मिनिस्टर का नाम है, क्या है? பெஞ்சமின் நித்யான் யாஹூ. बेंजामिन नेतन्याहू। அவங்க பின்னால வந்து யாஹூன்னு தான் சேர்ப்பாங்க. वो लोग अपने नाम के पीछे याहू करके जोड़ते हैं, பெஞ்சமின் நித்யான் யாஹூன்னு சொல்லுவாங்க. और बेंजामिन नेतन्याहू करके जोड़ते हैं। சோ நம்ம தேவனுடைய பேர், சுருக்கமான பேர் என்ன அப்படினா, तो परमेश्वर का छोटा नाम क्या है? அவரை யா அப்படினு சொல்லலாம், उनको या करके भी बुला सकते हैं, யாஹூ அப்படினு சொல்லலாம். याहू करके भी बोल सकते இப்போ हैं। ஏலி அப்படினா என்னுடைய தேவன். एली करके बोलेंगे तो मेरा प्रभु। யார் என்னுடைய தேவன்? कौन मेरा प्रभु है? யாஹூ என்னுடைய தேவன். याहू मेरा प्रभु है। சோ எலியாஹூ அப்படினு சொன்னா, यदि याहू करके बोलेंगे तो நிறைய பேர் பேர் வச்சிருக்காங்கல்ல. बहुत सारे लोग ने नाम रखा है ना, சந்தியாஹூ. संध्याहू। பேருக்கு நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருந்தாங்க, हमारे कलिसिया में एक व्यक्ति थे, சந்தியாஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. संध्याहू करके नाम था। அந்த மாதிரி யாஹூ அப்படினா நம்மளுடைய தேவனுடைய பெயர் அது. वैसे याहू करके बोलेंगे तो हमारा परमेश्वर। சோ ஏலி அப்படினா என்னுடைய தேவன். एली करके बोलेंगे तो मेरा प्रभु। யார் என்னுடைய தேவன்? कौन मेरा प्रभु है? யாஹூ தான் என்னுடைய தேவன். याहू ही मेरा प्रभु சோ है। இந்த ரெண்டு பேர்ல ஏலி வந்து காமனா இருக்குது. ये दोनों नाम में एली कॉमन है। அந்த காமன் நம்ம வெளிய எடுத்துட்டோம். वो कॉमन को हमने बाहर निकाल दिया। அடுத்து உள்ள என்ன இருக்குது? अंदर क्या है? இந்த இடத்துல யாஹூ இருக்குது. इसमें याहू है। அடுத்து இந்த சைடுல என்ன இருக்குது? ஷுவா இருக்குது. शुआ है।
இந்த ரெண்டையும் நீங்க இணைச்சீங்க அப்படின்னா दोनों को जोड़ देंगे तो என்ன பேர் வந்துட்டு क्या नाम आ गया? யெகோஷுவான்னு சொல்லி வந்துட்டு यहोशुआ करके आ நம்ம गया। இதுல ஓ போடுறோம், हम इधर ओ डालते हैं, அதுல யூ இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். इसमें यू है, इतना ही फर्क है। ஆனா ஆல்பபெட் வந்து சேம் தான். लेकिन जो अक्षर जो है से एक ही है। இது எந்த ஆல்பபெட்டுக்கு வருது? ये कौन सा अक्षर के लिए आता இது है? வாவ் என்கிற ஆல்பபெட்டுக்கு சொல்லப்படுற ஒரு உச்சரிப்பு. वाव करके जो अक्षर है उसके लिए बोला गया है। சோ ஏலி அப்படினா என்னுடைய தேவன், येली करके बोलेंगे तो मेरा प्रभु। யார் என்னுடைய தேவன்? कौन मेरा प्रभु है? யெகோஷுவா என்னுடைய தேவன். यहोशुआ मेरा प्रभु है। எலியாவும் எலிஷுவா ரெண்டு பேரும் இணையும் போது एलिहा और एलियाहू और यरीशुआ जब जुड़ते हैं அங்க தேவனுடைய பேர் அங்க மகிமைப்படுது. परमेश्वर का नाम वहां पर महिमा होता பாருங்க है। எவ்வளவு அருமையா கர்த்தர் வச்சிருக்கார் பாருங்க. लेकिन कितना अद्भुत दृष्टि से परमेश्वर ने रखा है। இந்த காரியம் உண்மையிலே தேவனுடைய ஒரு மனுஷன் இப்படிதான். देखिए परमेश्वर का दास बोलेंगे तो ऐसे ही है। வேதத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா कलाम में एक चीज लिखा गया है तो காரணம் இல்லாம எழுதப்படவே செய்யாது. बिना कोई कारण के नहीं होगा। பாருங்க இப்போ இந்த எலியாவும் எலிஷாவும் अब ये एलिया और एलिशा जो है இவங்க ரெண்டு பேரும் பிரயாணப்படுறாங்க. ये दोनों यात्रा में एक है। இப்போ இந்த யெகோஷுவால நீங்க பாத்தீங்கன்னா ये यहोशुआ के अंदर आप देखेंगे तो இதுல வந்து ஷுவா இருக்குது, इसमें शुआ है ஆனா இது கடைசில ஹெச் இல்ல. लेकिन आखिर में वो एच नहीं है। இந்த ஷுவா அப்படின்னா ये शुआ का मतलब है அது வெல்த் அப்படின்னு சொல்லி அர்த்தம், उसका मतलब धन करके मतलब है। ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், धन करके मतलब है। இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா கிரை அப்படின்னு சொல்லி அர்த்தம், और एक मतलब है रोना, கூப்பிடுதல், पुकारना। அது ஷுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. वो शुआ करके बोलते हैं। ஆனா ஹெச் வந்துச்சுனா தான் लेकिन अगर एच आएगा तो அது ரட்சிப்புன்னு சொல்லி மாறும், उसको रक्षक करके वो हो जाता है। அல்லது ரட்சிப்புன்னு மாறாது. नहीं तो वो रक्षक करके नहीं होगा। இப்போ இந்த ரெண்டு பேரும் சேரும்போது अब ये दोनों मिलते समय இங்க யெகோஷுவான்னு சொல்லி பேர் இருக்குது, यहाँ पर यहोशुआ करके नाम है ஆனா ஹெச் இல்லை. लेकिन एच नहीं है। இப்போ இவங்களுடைய பிரயாணத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். अब इनकी यात्रा के बारे में हम देखते हैं। முதல்ல இவங்களுடைய இணைப்பு குறித்து நம்ம பார்த்துட்டோம். अब हम जुड़ गए वो देखा। இவங்க இணையும் போது யெகோஷுவாவுடைய பெயர் மகிமைப்படுது. ये लोग जब जुड़ते हैं तो यहोशुआ का नाम का महिमा होता है। இப்போ அடுத்தப்ப அவங்க பிரயாணத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். और अगला हम उनकी यात्रा के बारे में देखते हैं। பாருங்க வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். दूसरा राजा दूसरा अध्याय पहले वचन को दोबारा पढ़ेंगे। கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்கால் இருந்து புறப்பட்டு போனான். வேதம் சொல்லுது, कलाम कहती है இது வாசிங்க. जब यहोवा एलिया को बवंडर के द्वारा स्वर्ग में उठा लेने को था तब एलिया और एलिशा दोनों संग संग गिलगाल से चले। இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். And it came to pass when the Lord would take up Elijah into heaven by a whirlwind that Elijah went with Elisha from Gilgal. இங்க வேதம் சொல்லுது, यहाँ पर कलाम कहती है எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது एलिया स्वर्ग में उठाए लिए जाने से पहले எல்லாத்துக்குமே தெரியும், सबको मालूम है எலியாவை கர்த்தர் அதாவது நம்ம சுருக்கமான பேர் நம்ம பயன்படுத்தலாம். हम छोटा नाम को हम बोलेंगे, நம்ம யெகோவான்னு சொல்லி சொல்ல வேண்டாம். हम यहोवा करके नहीं बोलेंगे। ஏன்னா எந்த உச்சரிப்பு சரின்னு நமக்கு தெரியாது. कौन सा बोल सही है करके हमको नहीं मालूम। சிலவங்க யெகோவான்னு சொல்லுவாங்க, कुछ लोग यहोवा कहते हैं, சிலவங்க யாவேன்னு சொல்லுவாங்க, कुछ लोग यावे कहते हैं, சிலவங்க யாவான்னு சொல்லுவாங்க, कुछ लोग यावा कहते हैं, சிலவங்க யாஹுவா அப்படின்னு சொல்லுவாங்க, कुछ लोग याहुआ करके कहते हैं, சிலவங்க யெஹ்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. कुछ लोग यहोवा करके कहते हैं। இப்படி நிறைய உச்சரிப்புகள் இருக்குது. ऐसे बहुत सारे बोल हैं। யூதர்கள் மத்தியிலும் 4-5 உச்சரிப்பு இருக்குது. यहूदियों के बीच में भी बहुत सारे अलग-अलग बोल சோ हैं। அவங்களுக்கே தெரியாது கர்த்தருடைய பெயர் என்னன்னு சொல்லி. वो भी नहीं जानते कि परमेश्वर का नाम क्या है। ஆனா நமக்கு சுருக்கமான பெயர் நமக்கு தெரியும். लेकिन हमको शॉर्ट नेम मालूम है। ஒன்னு வந்து யா, एक या, இன்னொன்னு வந்து யாஹூ. दूसरा याहू। நம்ம இந்த கொஞ்சம் அதிகமா உள்ள வார்த்தையை நம்ம உச்சரிக்கலாம். हम लोग थोड़ा थोड़ा बड़ा वाला शॉर्ट नेम को யாஹூ அப்படிங்கிற பெயர் நம்ம உச்சரிக்கலாம். याहू करके नाम को यूज करेंगे। இப்போ யாஹூ வந்து யாஹூ தேவன், अब याहू खुदा, யாஹூ எலோஹிம் வந்து
याहू एलोहिम जो है அவர் எலியாவை சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ள போறார். वो एलिया को बवंडर के अंदर उठा लेने वाला है. சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ள போகும்போது वो बवंडर के अंदर उठाने से पहले இந்த செய்தி எல்லாத்துக்குமே தெரியும். ये संदेश सबको मालूम है. அதே மாதிரி वैसे ही இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் आज हर कोई परमेश्वर के बच्चों को தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். परमेश्वर हमें उठाने वाला है करके मालूम है. அப்படிதானே தெரியுமா? நம்ம எல்லாத்துக்கும் எடுக்க போறாங்களா? मालूम है ना परमेश्वर हमें நம்ம எல்லாரும் எடுக்க போறார். हम सबको उठा लेने वाला है. ஆனா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு लेकिन उठा लिए जाने के लिए நம்மட்ட என்ன குவாலிட்டி வேணும்? अपने पास क्या गुण होना चाहिए? அந்த குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சிட்டுனா वो गुण अगर मालूम पड़ गया तो நம்ம கண்டிப்பா எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम जरूर उठा लिए जाएंगे. அந்த காரியத்தை செய்தா மட்டும் போதும். वो काम को करेंगे तो बस हो गया. பாருங்க இதுல இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது, देखिए अंग्रेजी में लिखा है the Lord would take up Elijah. परमेश्वर एलिशा को उठा लेगा. உட்காருமா சரி அந்த சேரை போட்டு நீதில போகும் ஏன் அங்க நிக்கீங்க சரி கர்த்தர் சொன்னா பாருங்க வேதம் சொல்லுது देखिए कलाम कहती है the Lord would take up Elijah. परमेश्वर एलिजा को उठाएगा. take up அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. वो उठा लेगा करके दिया गया है. இங்கிலீஷ்ல take up அப்படிங்கற வார்த்தை इंग्लिश में जो उठा लेने को था take up னு சொல்லுது. टेकअप करके जो शब्द है இந்த take upங்கற வார்த்தை வந்து ये टेकअप करके जो शब्द है இது ஃளைட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ये फ्लाइट के लिए यूज करते हैं. ஃளைட் டேக் அப் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. फ्लाइट टेकअप हो गया करके. ஏரோப்ளேன் டேக் அப் ஆயிட்டு प्लेन जो है टेकअप हो गया करके. சோ டேக் அப் அப்படிங்கற வார்த்தை टेकअप करके जो शब्द அது है அங்க பயன்படுத்துவாங்க. वो वहां पर इस्तेमाल அதே மாதிரி वैसे ही நம்மளுக்கு ஒரு டேக் அப் நடக்க போகுது. हमारे लिए भी एक टेकअप होने वाला है. இந்த டேக் அப் அப்படிங்கற வார்த்தைக்கு ये टेकअप करके जो शब्द है இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்குனா इस जगह में क्या दिया है? அதாவது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எங்க எப்படி கொடுத்திருக்குனா और दूसरा राजा दूसरा अध्याय पहले वचन में क्या दिया है? எலோத் அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. ये लोथ करके दिया गया है. எலோத் அப்படிங்கற வார்த்தை लोथ करके बोलेंगे இந்த இடத்துல டேக் அப் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. टेकअप करके जो शब्द है उसके बदले में लोथ दिया है. மத்தபடி டேக் அப் அதாவது அசென்ட் அப்படிங்கிறதுக்கு दूसरा जो उठा लिए जाने के लिए அதுக்கு அலா அப்படினு சொல்லி சொல்வாங்க. अल्लाह करके कहते हैं. அலா அப்படினா எடுத்துக்கொள்ளப்பட அசென்ட் அப்படினு சொல்லி அர்த்தம். अल्लाह का मतलब ये है कि उठा लिए जाना, மேல ஏறுறது அப்படினு சொல்லி அர்த்தம். ऊपर उठना, ऊपर जाना. சோ இந்த இடத்துல எலோத்னு கொடுக்கப்பட்டிருக்குது. यहाँ पर एलोथ करके दिया गया है. சோ எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு और एलिया जो है उठा लिए जाने के लिए இந்த எலோத்ங்கற வார்த்தை பயன்படுத்தி இருக்கப்படுதுனா यहाँ एलोथ करके शब्द है तो இன்னைக்கு நம்மளும் எலோத் ஆகணும். आज हम भी एलोथ होना है. நம்ம எலோத் ஆகிறதுக்கு हम एलोथ होने के लिए நமக்குள்ள என்ன குணம் வேணும்? हमारे अंदर क्या गुण होना இந்த चाहिए? எலோத்தை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். ये एलोथ को हम डिकोड करेंगे. இந்த எலோத்தை நம்ம டீகோட் பண்ணும்போது ये एलोथ को डिकोड करते समय நமக்குள்ள என்ன குவாலிட்டி வேணும்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். हमारे अंदर क्या क्वालिटी होना चाहिए करके मालूम पड़ இத जाए. வெளியில ஒரு சில இடத்துல போட சொல்லும்போது तो बाहर कुछ जगह में बताते समय ரொம்ப சர்ப்ரைஸா பார்த்துட்டே இருப்பாங்க. सब जन एकदम अचंभा होकर देखते रहेंगे. ஏன்னா இதுல இருக்கிற குணம் நம்மட்ட வந்துட்டுனா लेकिन इसके अंदर जो क्योंकि इसके अंदर का गुण हमारे अंदर आ गया ना, நம்ம நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम जरूर स्वर्ग में जाएंगे. அப்ப இதுல என்ன எழுதப்பட்டிருக்குது? तो इसमें क्या लिखा गया है? இதுல மொத்தம் 4 எழுத்து உண்டு. इसमें 4 शब्द हैं. ஒன்னு வந்து ஆயின், एक आइन है, அடுத்தது லேமட், दूसरा लैमेंट அடுத்தது வாவ், और तीसरा वाव நாலாவது வந்து தாவ். और चौथा जो है ताव. இந்த 4 எழுத்து சேரும்போது ये चारों अक्षर जुड़ते அதை समय எலோத் அப்படினு சொல்லி சொல்றோம். उसे येलोथ करके कहते हैं. ஆயின் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? आइन करके बोलेंगे तो क्या है? கண்ணு. आंख. நாங்க கண்ணை வரைஞ்சிடுறேன். मैं यहाँ पर आंख बना देता हूँ. ஆயின் அப்படினா கண்ணு. आंख यानी आइन मतलब आंख. சோ இங்க அந்த கண்ணு வரைஞ்சாச்சு. यहाँ पर आंख बना दिया. அடுத்தது லேமட் அப்படினா लामेट करके बोलेंगे तो மெய்ப்பனின் கோல். वो चरवाह का चढ़ी, அதாவது நமக்கு மெய்ப்பன். तो हमारा चरवाह. சோ இத வந்து நான் ஷெப்பர்ட் அப்படினு சொல்லி எழுதிடுறேன். इसको शेपर्ड करके लिखता हूँ. SHEP HERD கரெக்ட்டா?
स्पेलिंग भी है चाहिए சரி ஷெப்பர்ட் இது நமக்கு அடுத்தது வந்து ஷெப்பர்ட் இருக்குது दूसरा जो है चरवाह है முதல்ல இது வந்து ஆயின் पहला आइन है ஆயின் அப்படினா கண்ணு आइन बोलेंगे तो आंख லேமேட் அப்படினா மேய்ப்பன் लैमेट करके बोलेंगे तो चरवाह அடுத்தது வாவ் அப்படினா ஆணி वाव करके बोलेंगे तो किला அடுத்தது தாவ் வந்து சிலுவை और ताव जो है क्रूस இந்த நாலு எழுத்தை நம்ம டீகோட் பண்ணும்போது ये चार शब्दों को अगर हम डिकोड करते हैं நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்யணுமோ அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது हम उठाए ले जाने के लिए क्या करना है वो दिया गया है நம்ம கண்ணு हमारी आंख ஒரு மேய்ப்பனை பார்க்கணும் एक चरवाह को देखना है நம்மளுடைய கண்கள் மேய்ப்பனை மாத்திரம் பார்க்கணும் हमारा आंख केवल चरवाह को देखना है எந்த மேய்ப்பனை பார்க்கணும் कौन से चरवाह को देखना है சிலுவையில் ஆணினால் அடிக்கப்பட்ட மேய்ப்பனை பார் क्रूस में मारा गया चरवाह को देख சிலுவையில் அடிக்கப்பட்ட இந்த மேய்ப்பனை நீங்க பார்த்துட்டு இருந்தாலே போதும் क्रूस में मारा गया इस चरवाह को देखते रहेंगे तो भी बस होगी நம்ம ஒரு நாள் எலோத் ஆயிருவோம் हम एक दिन ये लोथ हो जाएंगे நம்ம டேக்கப் ஆயிருவோம் हम उठा लिए जाएंगे இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிறதுக்கு ये उठा लिया होने के लिए எலியாத்தை இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது यहाँ पर लोथ करके दिया गया है இந்த எலோத் வந்து அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிற காரியம் ये एलोथ जो है उठा लेने के लिए एक शब्द அப்ப है இனிமேல் இருந்து तो अभी से நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா अगर हम उठा लिए जाना है तो நம்மகிட்ட ஒரு கேரக்டர் மட்டும் தான் வேணும் हमारे पास सिर्फ एक ही गुण चाहिए நம்ம அவரை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் हम केवल அவ்வளவுதான் उसको ही देखते रहना है சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரை மாத்திரம் பார்க்கணும் क्रूस में मारा गया वही उसी को देखना है நல்ல வேலை வேணுமா अच्छा नौकरी चाहिए அவரை மாத்திரம் பாருங்க केवल उसी को देखो குடும்பத்துல பிரச்சனை மாறணுமா परिवार का समस्या दूर அவரை करेगा, மாத்திரம் பாருங்க केवल उसी को देखो விடுதலை வேணுமா छुटकारा चाहिए क्या அவரை மாத்திரம் பாருங்க केवल उसी को देखो வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா बीमार से छुटकारा चाहिए क्या அவரை மாத்திரம் பார்ப்போம் केवल उसी को देखो இந்த உலகத்தை விட்டு அவரோடு கூட போகணுமா इस संसार को छोड़कर उसके साथ जाना है क्या? அவர் வரும்போது वो आते समय அதுக்கு முன்னாடி போகண்டாம் उसके पहले नहीं जाना அவர் வரும்போது அவரோடு கூட போகணும் அப்படின்னா वो आते समय उसके साथ हम जाना है तो நம்ம அவரை மாத்திரம் பார்க்கணும் केवल उसी को देखना है வேற யாரையும் பார்க்க और வேண்டியதில்லை किसी को नहीं देखना பாரு நிச்சயமா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் लेकिन प्रभु जरूर हमें ஆனா आशीष देगा। நம்மளுடைய கண்கள் लेकिन हमारी आंखें சின்ன தலைவலி வந்தாலும் छोटा सिर दर्द होगा तो भी நம்ம யாரை தான் பார்க்கிறோம் हम किसे देखते हैं அனாசினை பார்க்கிறோம் மாத்திரை பார்க்கிறோம் हम दवा को देखते हैं नासिर को ஒரு கேஸ் ட்ரபிள் வந்தாச்சுன்னா இதெல்லாம் பார்க்கிறோம் एक गैस प्रॉब्लम हो गया तो भी हम क्या करते हैं மாத்திரை தான் பார்க்கிறோம் हम दवा को ही देखते हैं காய்ச்சல் வந்துட்டுனா உடனே மாத்திரை बुखार आ गया तो दवा ஆனா நம்ம கண்கள் அவரை மாத்திரம் பார்க்கட்டும் लेकिन हमारा आंख केवल उसी को देखना இந்த சின்ன சின்ன காரியத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ये छोटी छोटी बातों को अगर हम जीत गए तो நம்ம பெரிய கோலியாத் வந்து நிக்கும்போது நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும் बड़ा गोलियात आके खड़ा रहेगा तो हम जीत सकते हैं அப்படி இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய பத்தட்டிக் சிச்சுவேஷன் ஆயிரும் ऐसा नहीं होगा तो हमारा परिस्थिति बहुत बेकार சோ होगा சின்ன சின்ன காரியத்தை அவர் பேர் சொல்லி நம்ம ஜெயிப்போம் छोटी छोटी बातों को उसके नाम से हम जीतेंगे தலைவலி வருதா सिर दर्द आता है வந்தாலும் பரவாயில்ல நீங்க அதை கண்டுவிடவே செய்யாதீங்க नहीं आएगा तो भी चलेगा कुछ रहेगा तो भी चलेगा आप उसे फिक्र मत வெறும் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க केवल उसी को देखिए என் தேவனின் தலைவலியை சுகப்படுத்துவார் मेरा प्रभु मेरे सर दर्द को निकालेगा என் தேவனின் காய்ச்சலை சுகப்படுத்துவார் मेरा प्रभु मेरे बुखार को निकालेगा என் தேவன் என்னோட பலவீனத்தை சுகப்படுத்துவார் मेरा प्रभु मेरे कमजोरी को निकालेगा நான் அவரை மாத்திரம் பார்ப்பேன் मैं केवल उसी को देखूंगा அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ऐसे देखते रहेंगे तो भी परमेश्वर हमें आशीष करेगा ஒரு தடவை ஒரு சொப்பனம் பார்த்து பார்த்துடுங்க एक बार मैंने एक स्वप्न देखा இது நான் ஊழியத்துல பிரித்தெடுக்கப்படும் போது பார்த்த ஒரு சொப்பனம் मैं सेवकाई में जब अलग किया गया तभी ये स्वप्न देखा मैंने। நான் பாக்குற சொப்பனத்துல பாக்குறேன் मैं स्वप्न में देखता हूँ அப்போ ஒரு பெரிய தொட்டி அங்க இருக்குது एक बहुत बड़ा टैंक है அது அந்த தொட்டி வந்து பழைய காலத்து தொட்டி மாதிரி இருக்குது वो टैंक जुने जमाने का टैंक जैसा दिख रहा है ஃபுல்லா தண்ணினால நிறைஞ்சிருக்குது पूरा पानी से भरा हुआ है அந்த தண்ணிக்குள்ள பெண்கள் இருக்கிறாங்க उस पानी के अंदर स्त्री लोग हैं ஆனா எல்லாம் செத்து போயிருக்கிறாங்க लेकिन सब मरे हुए हैं எல்லாம் மரிச்சு போயிருக்கிறாங்க सब मरे हुए हैं அதுல ஒரு வயசான பாட்டியை அந்த இடத்துல இருந்து எடுத்து நான் வெளியில அப்படி நிப்பாட்டுறேன் एक बूढ़ी महिला को मैं वहां से निकाल कर ऊपर रखता हूँ அப்படி எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு உயிர் வந்துட்டு ऐसे निकाल के बाहर रखता हूँ तो उनको जीवन அப்ப आता அவங்க என்ன கேக்குறாங்க है। तो वो मुझसे पूछती है நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க क्या करना है करके पूछती है அப்ப அங்க சிலுவை இருந்துச்சு तो वहां पर क्रूस था நீங்க அதை மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொன்னேன் मैंने कहा कि आप सब उसी को देखो இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அவரை மட்டும் தான் பார்க்கணும் आज हम जो चीज देखना है केवल उसी को देखना வேற யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம் और कुछ किसी को भी नहीं देखना இப்போ இந்த எலோத் அப்படிங்கிற வார்த்தை अब ये एलोक करके जो शब्द है இதை நம்ம டீகோட் பண்ணும்போது इसे डिकोड करते समय நீங்க யாரை பார்க்கணும் சொல்லி வருது आप किसे देख
देखना है करके आया। சிலுவையில் அடிக்கப்பட்ட மெய்ப்பனை பாருங்க. क्रूस में मारा गया चरवाह को देखो। இன்னைக்கு நம்ம அவரை மாத்திரம் பார்த்தா போதும். आज केवल हम उसी को देखेंगे तो बस, வேற யாரையும் நம்ம பார்க்க வேண்டியது और किसी को देखने का जरूरत नहीं। நிச்சயமா கர்த்தர் பலம் தருவார். जरूर प्रभु बल देगा। பாருங்க இந்த இரண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கலாம். देखिए दूसरा अध्याय पहला वचन को दोबारा हम पढ़ेंगे। கர்த்தர் எலியாவை சுழல்காட்டிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறபோது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். இப்போ இங்க வேதம் சொல்லுது, यहाँ पर कलाम कहती है, हिंदी वास्तवலாம், हिंदी में दोबारा पढ़ेंगे। जब यहोवा एलिया को बवंडर के द्वारा स्वर्ग में उठा लेने को था, तब एलिया और एलिशा दोनों संग संग गिलगाल से चले। இப்போ இங்க எலியாவும் எலிஷாவும் பிரயாணத்துக்குள்ள போறாங்க. अब एलिया और एलिशा ये लोग यात्रा में जाते हैं। இந்த பிரயாணம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரயாணம். ये यात्रा जो है बहुत ही महत्वपूर्ण है। இந்த செய்தி நான் முன்னாடி ஒரு தடவை கொடுத்திருக்கிறேன். ये संदेश मैं पहले भी दिया हूं, ஆனா அது வேற மாதிரி கொடுத்திருக்கிறேன். वो अलग तरीके से दिया हूं। ஆனா இப்போ நம்ம டீகோடிங்கோட கூட பார்க்க போறோம். लेकिन अब हम इसको डिकोडिंग से देखने वाले हैं। எலியாவும் எலிஷாவும் சேர்ந்து பிரயாணம் பண்றாங்க. एलिया और एलिशा साथ में सफर कर रहे हैं। மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து பிரயாணம் பண்றாங்க. दूल्हा और दुल्हन साथ में सफर कर रहे हैं। இவங்க ரெண்டு பேரும் பிரயாணம் பண்ணும்போது दोनों लोग सफर में जाते समय அவங்க எங்க இருந்து பிரயாணம் பண்றாங்கன்னா, कहां से सफर करते हैं? गीलगाल அப்படிங்கற இடத்துல இருந்து பிரயாணம் பண்றாங்க. गीलगाल के जगह से वो सफर करते हैं। இதுல மொத்தம் 4 எழுத்து தான் ஹீப்ரூல. हिब्रानी भाषा में सिर्फ 4 ही शब्द हैं। ஒன்னு கீமல், அடுத்தது லாமெட், एक गीमेल लैमेड, அதுக்கு திரும்ப கீமல், அடுத்தது லாமெட், और दोबारा गीमेल और लैमेड। இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் गीलगाल அப்படினு சொல்லி சொல்றோம். ये 4 शब्द मिलकर ही, अक्षर मिलकर ही गिलगाल है। गीलगाल அப்படினா गीलगाल करके बोलेंगे तो சக்கரம் அப்படினு சொல்லி அர்த்தம். और एक चक्र, एक चक्र करके मतलब है। गीलगाल அப்படினா ஒரு சக்கரம். गीलगाल करके बोलेंगे तो एक चक्र है। சுழண்டு கொண்டு வரும் சக்கரம் அப்படி சொல்லி जो அர்த்தம். गोल गोल घूम के आता है वैसा चक्र है। பாரு இவங்களுடைய பிரயாணம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? इनका यात्रा कहां से शुरू होती है? சுழண்டு கொண்டு வரும் சக்கரத்துல இருந்து ஆரம்பிக்குது. वो गोल गोल घूमने वाले उस चक्र से शुरू होता है। எலியாஹு ஒரு சக்கரம், एलियाहू एक चक्र है, எலிஷா அடுத்த சக்கரம், और एलिशा दूसरा चक्र है। இவங்க ரெண்டு பேரும் சக்கரத்துக்குள் சக்கரம் போல வந்துட்டு இருக்காங்க. ये दोनों उस चक्र के अंदर घूम रहे हैं। எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க அப்படினா, एजेकिएल का पहला अध्याय में अगर आप पढ़ेंगे இந்த சக்கரத்துக்குள் சக்கரத்தை பற்றி அதுல எழுதப்பட்டிருக்குது. इस चक्र के अंदर चक्र के बारे में लिखा गया है। அது ரொம்ப வினோத விதமா எழுதப்பட்டிருக்குது. वो बहुत अद्भुत रीति से लिखा गया है। இந்த சக்கரத்துக்குள் சக்கரம் போல அது சுழண்டு வருதா. वो चक्र के अंदर चक्र के माने देख घूम कर आ रहा है। 16ஆம் वचனத்தை வாசிங்க. और 16 वचन को पढ़ेंगे। எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். एजेकिएल पहला अध्याय 16 वचन। சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக்கப்பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமாம் போல் இருந்தது. 16 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். पहियों का और उनका रूप और बनावट ऐसी थी जैसे एक पहले के बीच दूसरा पहला था। ஒரு சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் போல தெரியுதாம். एक पहले के अंदर एक दूसरा पहला था। கர்த்தர் கீல்கால் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? சக்கரம். गीलगाल का मतलब है पहिया। गीलगाल ஒரு சக்கரம், एक पहिया। இந்த சக்கரம் சும்மா நின்னுட்டு இருக்கல. एक पहिया जो है ऐसे स्थिर नहीं है, இது சுழண்டு கொண்டு வரும் ஒரு சக்கரம். ये ऐसे गोल गोल घूम कर आ रहा है ऐसा சோ இந்த पहिया है। சக்கரம் சுத்தி கொண்டே வருது. ये पहिया जो है ऐसे गोल गोल घूम कर आ रहा இன்னைக்கு है। நம்மளும் ஒரு சக்கரம் தான். हम भी एक पहिया है। சபை ஒரு சக்கரம். कलीसिया जो है एक पहिया है। நம்ம 7 சபைகளை பற்றி நமக்கு தெரியும். हम 7 कलीसिया के बारे में जानते हैं। எபேசு சபையில இருந்து லவோதிக்கே சபை வரைக்கும் நமக்கு தெரியும். एफेसु कलीसिया से लेकर लवोदिकिया कलीसिया तक हमको मालूम है। இந்த 7 சபைகள்லயும் ये सातों कलीसिया काल में 4 விதமான மிருகங்கள் கிரியை செய்யுது. 4 प्रकार के जानवर क्रिया कर रहा है। ஒரு மிருகத்தின் முகம் அது சிங்கத்தின் முகம் அது இருக்குது. एक जानवर का चेहरा जो है सियाह के माने, இரண்டாவது மிருகத்தின் முகம் காளையினுடைய முகம் அது இருக்குது. दूसरा जानवर का चेहरा जो है बैल के माने, இன்னொரு ஏஞ்சலுடைய முகம் மனிதனுடைய முகம் இருக்குது. और तीसरा एंजल का जो चेहरा है वो मनुष्य का चेहरा है। அடுத்து 4வது ஏஞ்சலுடைய
அவனுடைய முகம் வந்து கழுகு கொப்பா இருக்குது. वो चौथा एंजल का चेहरा जो है गरुड़ के माने இந்த 4 ஜீவன்களை பற்றி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு எசேக்கியேல்ல. 4 जीवन के बाद एजेकिएल में दिया இந்த 4 ஜீவன்களும் 7 சபையின் காலத்துல கிரியை செய்யுது. ये 4 जानवर जो है, ये 4 जीव जो है 7 कलीसिया काल में काम करता அப்ப இது ஒரு சக்கரம். तो ये एक पहिया है. மணவாட்டி வந்து ஒரு சக்கரம். दुल्हन जो है एक पहिया है. இந்த சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் சுழண்டு கொண்டு வரணும். ये पहिया के अंदर और एक पहिया ऐसा गोल गोल घूम कर आना. இந்த சக்கரத்துக்குள்ள சக்கரம் வரும்போது पहिए के अंदर और एक पहिया आते समय நமக்கு பெரிய சக்கரம் அவர்தான். हमारा बड़ा पहिया वही है. பாருங்க மேசி எங்க அடிக்கப்பட்டார்? देखिए मसीह कहां पर मारे गए? கொல்கத்தா மலையில. कोलकाता में. கொல்கத்தா அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? कोलकाता का मतलब क्या है? மண்ட ஓடு. वो खोपड़ी. மண்ட ஓடுன்னு சொல்லுவாங்க. खोपड़ी करके बोलते हैं. மண்ட ஓடுக்கு கொல்கத்தான்னு சொல்லுவாங்க. खोपड़ी का मतलब कोलकाता है. சோ இவர் எங்க நமக்காக அடிக்கப்பட்டார்? वो कहां पर हमारे लिए मारा गया? கொல்கத்தால தான் அடிக்கப்பட்டார். वो कोलकाता में मारा गया. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? आपको याद होगा ஒரு பெண், एक स्त्री, இவ என்ன செய்யறன்னா அந்த மாவரைக்கிறது எந்திரம், वो जो आटा करते हैं ना, गेहूं आटा पीसते हैं ना, वो पत्थर சக்கி அந்த மேல் கல்ல தூக்கிட்டு वो ऊपर के पत्थर को उठाकर அவ கோபுரத்து மேல ஏறறா. वो तंबू के ऊपर चढ़ता है. ஏன் அப்படினா அபிமெலேக் வந்து அங்க அவங்கள அழிக்கிறதுக்காக வந்திருக்கான். क्योंकि अबीमेलेक जो है उनको मारने के लिए आया है. அதனால அந்த ஊருக்கு எல்லையில இருக்கிற அந்த டவருக்குள்ள எல்லாரும் ஏறிட்டாங்க. वो सभी लोग वो गांव में जो बड़ा इमारत है वहां पर चढ़ गए. இவன் அந்த கதவை இடிக்கிறான் போட்டு. वो जाकर उस दरवाजे को तोड़ता है. அந்த கதவை சுட்டெரிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். वो दरवाजे को जलाने को कोशिश करता ஆனா है. இந்த ஸ்திரீ என்ன செய்தா தெரியுமா? लेकिन ये स्त्री ने क्या किया? இந்த கல்ல அந்த மேல वரை கொண்டு போய் ये पत्थर को ऊपर तक ले जाकर மேல இருந்து அபிமெலேக்குடைய கொல்கத்தால அடிச்சு போட்டுறான். ऊपर से अबीमेलेक के कोलकाता में मार देती है. கொல்கத்தா அப்படினா மண்ட ஓடுன்னு சொல்லி அர்த்தம். कोलकाता करके बोलेंगे तो खोपड़ी है. அவன் மேல வரைக்கும் போய் அவன் தலையில மண்டையில போட்டுறான் வந்துடுங்க. वो ऊपर चढ़कर वहां उसके सिर पे डाल देती है. இன்னைக்கு பிசாசுனுடைய கொல்கத்தா உடைக்கப்படணும்னா आज शैतान का खोपड़ी तोड़ना है तो அங்க மேசி அதனால அங்க அடிக்கப்பட்டார். मेसिया वहां पर मारा गया. பிசாசுனுடைய தலையை நசுக்கி போட்டாங்க. शैतान के सर को कुचल दिया. அங்க பிசாசுனுடைய கொல்கத்தாவை இடிச்சு போட்டார்ங்கறத शैतान के कोलकाता को तोड़ दिया. பாருங்க இன்னைக்கு அந்த கொல்கத்தா அப்படிங்கிற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா कोलकाता करके जो चीज है उसमें देखेंगे तो அது அந்த காரியத்துல இருந்தா இப்ப நம்மளுடைய பிரயாணமும் தொடங்குது. उस चीज में ही हमारा यात्रा है. அந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா கொல்கத்தா அப்படிங்கிற வார்த்தையில उस कोलकाता करके जो शब्द है இந்த 3 கொல்கலேத் அப்படின்னு சொல்லுவாங்க. गोलगलेत करके இந்த 4 எழுத்து அதுல இருக்குது. ये चार अक्षर है इसमें. அதோடு கூட இதுல தாவ் இருக்கும். उसके साथ इसमें ताव होगा. பாருங்க அவர் எங்க அடிக்கப்பட்டார்? वो कहां पर मारा गया? கொல்கத்தால அடிக்கப்பட்டார். कोलकाता में मारा गया. கொல்கலேத் அப்படிங்கிற இடத்துல அடிக்கப்படுறார். गोलगलेत करके जगह पे मारा गया. இந்த கொல்கலேத்துல गोलगलेत में இந்த 4 எழுத்து சேர்ந்துச்சுனா ये चार अक्षर जुड़ गए तो அது கீல்காலுக்கு வரக்கூடிய 4 எழுத்து गिलगाल में आने वाले चार शब्द हैं. அப்ப இது இது வந்து சுருண்டு கொண்டு வருகிற ஒரு சக்கரம். ये गोल गोल घूमकर आने वाला एक पहिया है. இந்த கொல்கலேத்துல इस गोलगलेत में நமக்காக ஒரு சக்கரம் हमारे लिए एक पहिया சிலுவையில் அடிக்கப்பட்டுச்சு. क्रूस पे मारा गया. நமக்காக ஒரு சக்கரம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்குது. हमारे लिए एक पहिया क्रूस पे मारा गया. அதுதான் பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம். वही शैतान को पसंद नहीं है. பிசாசுடைய தலையில शैतान के सिर में இது ஒரு தீர்க்கதரிசனம். एक भविष्यवाणी है. பிசாசுடைய தலையில என்ன அடிக்கப்படணும்? शैतान के सिर पे क्या मारा जाना चाहिए? சுழண்டு கொண்டு வரும் சக்கரம் அங்க சிலுவையில் அடிக்கப்படுறார். जो गोल गोल घूमते आता है वो सिर पे मारा गया. பிசாசுடைய தலையை அவர் நசுக்குறாருங்க. शैतान के सिर को कुचल दिया. பாருங்க யெகோஷுவா அங்க கொல்கத்தால அடிக்கப்படும் போது यहोशुआ वहां पर गोलगता में मारा गया था. இந்த 5 எழுத்து தான் அங்க உண்டு. यहां पर सिर्फ 5 अक्षर शब्द. இந்த 5 எழுத்துல 5 अक्षर में இந்த 4 எழுத்து வந்து கீல்காலுக்கு வரக்கூடிய எழுத்து. पहला 4 अक्षर जो है गिलगाल का अक्षर है. அதாவது சுருண்டு கொண்டு வருகிற சக்கரம். वो गोल गोल फिरते आने वाला जो पहिया. இந்த சக்கரம் எங்க அடிக்கப்பட்டது? ये पहिया कहां पर मारा गया? தாவுல அடிக்கப்பட்டது.
ताव में मारा गया, சிலுவையில் அடிக்கப்பட்டார். उस पे मारा गया। இங்கதான் ஒரு சக்கரம் இருக்குது. यहाँ पर ही एक पहिया है, கொல்கதால ஒரு சக்கரம் சுழண்டு கொண்டு வருகிறது. यहाँ पर कोलकाता में एक पहिया घूम कर அப்படியே சுழண்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கும்போது वो घूम कर आते समय அங்க 120 சக்கரங்கள் ஒரு மேல் வீட்டறையில் இருந்துச்சு. वो 120 पहिया एक ऊपरी स्थल में था। அங்க ஒரு சக்கரம் காத்து கொண்டிருந்தாங்க. वहाँ पर एक पहिया इंतजार में थी। அந்த மேல் வீட்டறையில் அவங்க காத்து கொண்டிருக்கும்போது ऊपरी स्थल में वो जब बाट जो रहे थे, ஒரு சுழண்டு கொண்டு வந்த சக்கரமும் एक जो गोल फिर कर आ रहा था वो पहिया, இந்த சபையும் ஒண்ணா சேரும்போது और ये कलीसिया एक जुड़ते समय சக்கரத்துக்குள் சக்கரம் போல பிணைந்து கொண்டது. पहिए के अंदर पहिया के बाद एक वो जुड़ गया, இப்போ சபைக்குள்ள ஒரு சக்கரம் சுழண்டு கொண்டு और வருது. कलीसिया के अंदर एक पहिया घूमना है। இதே மாதிரிதான் ऐसे ही இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று வரும்போது इस्राएल लोग जब छुटकार पाकर आए, அவங்களுக்கு முன்னாடி ஒரு சக்கரம் போய் கொண்டிருந்தது. उनके आगे एक चक्र पहिया जा रहा ஒரு था, மேக ஸ்தம்பம் போய் கொண்டே இருந்துச்சு. एक बादल का स्तंभ जा रहा है। அது போய் கொண்டு இருக்கும்போது वो जाते समय அந்த அதுல ஒரு விசேஷமான காரியம் இருந்துச்சு பாருங்க. इसमें एक अद्भुत चीज था। எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் एजेकियल का पहला अध्याय, அதுல 20ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 20वां वचन को पढ़िए। எசேக்கியேல் 1:20. एजेकियल 1:20। ஆவி போக வேண்டும் என்றிருந்த ஆ எவ்விடத்துக்கும் ஆ. அவைகள் போயின, ஆ. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது. ஆ சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின, ஆ ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஆ இன்னும் வாசிக்கல. அவைகள் செல்லும் போது ஆ. இவைகளும் சென்றன, ஆ. அவைகள் நிற்கும் போது ஆ. இவைகளும் நின்றன, ஆ. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது ஆ. சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஹalleluya. வாசி. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. போ. ஆ जब वे चलते थे तब जब वे चलते थे तब ये भी चलते थे, और जब जब वे खड़े होते थे तब ये भी खड़े होते थे, और जब वे भूमि पर से उठते थे तब पहिया भी उठ के साथ उठते थे, क्योंकि जीवधारियों की आत्मा पहियों में थी। பாருங்க வேதம் சொல்லுது ये कलाम कहती है சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் சுழண்டு கொண்டிருக்குது. पहिए के अंदर एक पहिया चलते हैं, சக்கரத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்குது. पहिए के अंदर परमेश्वर का सामर्थ है। இந்த வல்லமை அப்படி மூவ் ஆகும்போது ये सामर्थ ऐसे चलते समय இதுவும் மூவ் ஆகுமா? ये भी दूसरा पहिया भी चलता அந்த है। சக்கரம் அந்த வல்லமை நின்னுட்டு அப்படின்னா वो सामर्थ रुक जाता है तो இந்த சக்கரம் அங்க நின்றோம். ये पहिया भी रुक जाता है। அந்த வல்லமை எடுத்துக்கொள்ளப்படும் போது वो सामर्थ जब उठा लिया गया, அப்ப இந்த சக்கரமும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி तब கொடுக்கப்பட்டிருக்கு. ये पहिया भी उठा लिया जाएगा करके பாருங்க कहा गया है। இதே சம்பவம் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வரணும். लेकिन यही घटना जो है हमारे जीवन में भी आना। எவர்கள் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ जो लोग परमेश्वर की आत्मा से अगुवाई किया जाता है, அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். वो लोग परमेश्वर को पुत्र माने जाएंगे। நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்கரம். हम हर कोई एक एक पहिया है। இந்த சக்கரத்துக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் வரணும். इस पहिए के अंदर परमेश्वर का अभिषेक आना है। அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா उसका अभिषेक अगर आपके अंदर आ गया तो அவர் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ वो जहाँ जाना चाहता அந்த है இடத்துல நீங்களும் போவீங்க. वहाँ पर आप भी जाओ। அவர் ஒரு இடத்துல நின்னுட்டாருன்னா वो एक जगह पे रुक गया तो நீங்களும் அங்கே நின்றுவீங்க. आप भी वहाँ पर रुक जाए। அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது वो उठा लिए जाने के बाद நீங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. आप भी उठा लिए जाए। இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா आज अगर हम उठा लिए जाना है तो சக்கரத்துக்குள் சக்கரம் போல நம்ம பிணைக்கப்படணும். पहिए के अंदर पहिया के मानिंद हम रहना चाहिए। ஆவியானவருடைய வழிநடத்தலை நம்ம பார்க்கணும். परमेश्वर पवित्र आत्मा का अगुवाई को हम देखना இங்க है। எலியாவும் எலிஷாவும் தொடர்ந்து போறாங்க. आज एलिया और एलिशा वहाँ पर दुला जाते हैं। எலியா எங்க போனானோ எலிஷாவும் கூட போயிட்டான். एलिया जहाँ जाता है वहाँ एलिशा भी जाता है। எலியா ஒரு இடத்துல நின்ன உடனே இவர் நின்னுட்டாரு. एलिया जहाँ एक जगह पे रुक गया तो एलिशा भी रुक गया। திரும்ப எலியா கிளம்பும் போது இவனும் கிளம்பிட்டான். दोबारा एलिया चलते समय एलिशा भी चला। எலியா எலிஷாட்ட சொன்னா एलिया एलिशा से कहा நீர் இங்கே இரு, आप इधर ही रुको, நீர் என்னைய கர்த்தர் பெத்தேல் வரைக்கும் போக சொல்றாரு, परमेश्वर मुझे बेतेल जाने के लिए நீ कहता இங்கே है, இரு அப்படின்னு சொல்லி சொன்னா. आप यहीं पर रुको करके बोला। ஆனா எலிஷாவால இருக்க முடியல. लेकिन एलिशा नहीं रह पाया।
எலியா எங்க போனானோ எலிசாவும் கூடயே போயிட்டு இருந்தான் பாத்துக்கிட்டு. एलिया जहाँ जहाँ गए वहाँ एलिशा भी साथ चले गए। பாருங்க, இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். देखिए ऐसे ही हमारा जीवन होना चाहिए। அவருடைய வல்லமையோடு கூட பிணைக்கப்படுவோம். उसके सामर्थ के साथ हम जुड़े जाएं। பாருங்க, எலியாவுடைய செய்தியோடு கூட இணைஞ்சிருக்கணும். एलिया का सामर्थ के साथ, एलिया के जो क्रिया है उसके साथ भी जुड़ा रहना அந்த चाहिए। செய்தியோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கும் போது उस संदेश के साथ जब हम जुड़े रहते हैं அப்போதான் நம்ம சக்கரத்துக்குள் சக்கரம் போல நம்ம இருப்போம். तभी हम पहिए के अंदर पहिया के मालिक होंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஒரு மிக அருமையான காரியம் நடந்துச்சு. इस्राएल लोगों के बीच में एक अद्भुत चीज था। பாருங்க, என்ன ஆகுமோ गिनती का किताब 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19वां वचन को पढ़ेंगे। गिनती 9:19। மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது ஆ. இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆ. மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது ஆ. கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். ஆ. மேகம் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் இருந்து விடிய காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலாகிலும் இரவாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். சரி. और जब जब बादल बहुत दिन निवास पर छाया रहता तब इजरायली यहोवा की आज्ञा मानते और प्रस्थान नहीं करते। और कभी-कभी वह बादल थोड़े ही दिन तक निवास पर रहता और तब भी वे यहोवा की आज्ञा से डेरे डाले पड़ रहते थे और फिर यहोवा की आज्ञा ही से प्रस्थान करते थे। பாருங்க, வேதம் சொல்லுது, देखिए यहाँ कलाम कहती है இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப பிரயாணப்பட்டு போகும்போது अभी इजराइल लोग जब सफर में जाते थे இவங்க எந்த வழியா போகணுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ये किस मार्ग पे जाना है ये नहीं जानते। ஆனா இவங்களை வழிநடத்துறதுக்கு அங்க மோசே இருக்கிறார். इनको चलाने के लिए मूसा है அங்க மோசே வழிநடத்துக்கு மேகஸ்தம்பம் இருக்குது. और मूसा को चलाने के लिए वो बादल है। அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த மேகஸ்தம்பத்தை பார்த்திருக்காங்க. वो उन दिनों में इजराइल लोग सभी लोग ने उस बादल को देखा। அந்த மேகஸ்தம்பம் போய் கொண்டு இருக்கும்போது बादल जब चल रहा था இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சக்கரம், अभी इजराइल लोग एक पहिया है, அந்த சக்கரத்துக்குள்ள இன்னொரு சக்கரம் இருக்குது. उस पहिए के अंदर और एक पहिया है, அது அவருடைய மகிமையின் மேகம். वो उसका महिमा का बादल है। அந்த மகிமையின் மேகம் இப்ப இந்த சக்கரத்துக்குள்ள சுரண்டு கொண்டு வருது. वो महिमा का बादल इस पहिए के अंदर घूम चलता है। அந்த மகிமையின் மேகம் இப்போ முன்னாடி நடந்து போகும்போது ये महिमा का बादल जब आगे चलता है இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. इजराइल लोग वहीं पर नहीं रहते, இஸ்ரவேல் ஜனங்கள் சுரண்டு கொண்டு போவாங்க. इजराइल लोग चलते जाते हैं। அந்த மகிமையின் மேகம் ஒரு இடத்துல நின்னுட்டுனா वो महिमा का बादल अगर एक जगह पे रुक गई ना இவங்களும் அங்க என்ன செஞ்சிருவாங்க, நின்றுவாங்க. ये लोग भी वहां पर रुक जाते, அந்த இடத்துல கேம்ப் போட்டு वहां पर एक टेंट तंबू लगा के அந்த இடத்துல சாப்பாடு சமையல் எல்லாம் நடக்குவாங்க. वहां पर भोजन वगैरह सब पकाते हैं। அந்த மேகம் ஒரு நாள் ஒரு சில நேரம் ஒரு நாள் தங்கும், वो बादल जो है कुछ समय में एक दिन रुका है அல்லாட்டி ஒரு வாரம் தங்கும், या फिर एक हफ्ता रुकेगा அல்லாட்டி ஒரு வருஷமே தங்கும். या फिर एक साल रुकेगा। எவ்வளவு நேரம் அது அங்க தங்கி இருக்குதோ जितना समय वो वहां पर रुकती है அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேயே தான் இருக்கணும். उस समय तक इजराइल लोग वहीं पर रुकना। ஆனா மேகம் கிளம்ப ஆரம்பிக்கும் போது लेकिन वो बादल जब निकलती है உடனே சட்டிப்பிட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு உடனே கிளம்பி ஆகணும். तुरंत बर्तन सब निकाल कर वहां से निकलना है। சக்கரத்துக்குள் சக்கரம், पहिए के अंदर एक पहिया, அந்த சக்கரத்துக்குள்ள இந்த சக்கரம் சுரண்டு கொண்டு போய் கொண்டிருக்குது. उस पहिए के अंदर ये पहिया जो है चलते जा रहा है। இவர் அங்க நடந்து நேரா போகும்போது அங்க மேகஸ்தம்பம் எங்கெல்லாம் போதோ அந்த சக்கரம் அங்க சுரண்டு கொண்டு போகணும். ये सीधा जाते समय वो बादल जहां जाती है वहां ये पहिया चलते जाना है। அதே போல वैसे ही இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு சக்கரமா இருக்கிறோம். आज हम सब एक पहिया है। நம்ம மேல தேவனுடைய மகிமை மேகம் இறங்குது. हमारे ऊपर परमेश्वर का महिमा का बादल उतरता அவர் है। எப்படி நம்மளை வழி நடத்துறாரோ वो जैसे हमें चलाता அதே है மாதிரி சுரண்டு கொண்டு போகணும். वैसे ही चलते जाना है। எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட மாதிரி एजेकियल में जैसा बोला गया அந்த ஒரு இணைப்பு இருந்தாதான் ऐसे एक ये रहेगा तो அவர் எடுத்துக்கொள்ள போகும்போது நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். वो उठा ले जाने के समय में हम भी उठा ले அந்த जाएंगे। அபிஷேகம் எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது நம்மளும் वो எடுத்துக்கொள்ளப்படுவோம். अभिषेक जब उठा लिया जाएगा तब हम भी उसके साथ जाएंगे। இல்ல அப்படின்னா நம்ம வெறும் சக்கரமா தான் காணப்படுவோம். या फिर नहीं तो फिर हम केवल एक पहिया के माने जाएंगे। நமக்குள்ள அந்த அபிஷேகம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். हमारे अंदर वो अभिषेक नहीं है करके
के मतलब பாருங்க இங்க கீல்கால்ல இருந்து இவங்களுடைய பிரயாணம் தொடங்குது. देखिए गिलगाल से इनका यात्रा शुरू होता है। அப்படி பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும்போது इस यात्रा में जाते समय பெத்தேலுக்கு போறாங்க, बेतेल में जाते हैं, எரிகோவுக்கு போறாங்க, यरीको में जाते हैं, யோர்தானை கடக்குறாங்க. यरदान को पार करते हैं। அப்படி யோர்தானை கடந்து போகும்போது यरदान को पार करते समय இப்போதான் எலியா எலிஷாட்ட கேட்டான், अभी एलिया एलिशा से पूछता है உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். मुझे क्या चाहिए करके पूछता உடனே है। எலிஷா சொன்னா, तभी एलिशा ने बोला உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துல ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும். आपके ऊपर जो अभिषेक है वैसा दुगना अभिषेक मुझे चाहिए। எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். दुगना अभिषेक मुझे चाहिए करके ये बोला। உடனே எலியா என்ன சொன்னா அப்படின்னா, और एलिया ने क्या कहा, அவன் சொன்ன ஸ்டேட்மென்ட்க்கு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு சொல்லணும். अब उसने जो बोला उसको आप क्या समझते हैं? பாருங்க நான் இது என்னுடைய ஸ்டேட்மென்ட், நான் இப்ப சொல்ல போறது என்னுடைய ஸ்டேட்மென்ட் இல்ல. मैं जो बोल रहा हूँ मेरा वाक्य नहीं। நான் தற்செயலா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். मैं ऐसे एक वीडियो देख रहा था। அப்ப அதுல அந்த பாஸ்டர் வந்து அந்த வார்த்தை சொன்னாங்க. तब वो वीडियो के अंदर वो पास्टर वो चीज बताता है। எனக்கு டக்குனு மனசுல நம்மளுக்கு இது ஒரு நாள் தோணவே இல்லையே. तब मेरे मन में ऐसे क्लिक हुआ कि मुझे कभी ऐसा ये समझा नहीं। நம்மளும் எலியா பத்தி பேசிட்டு தான் இருக்கிறோம். हम एलिया के बारे में बात कर रहे ஆனா हैं। இந்த பாயிண்ட் நம்ம மனசுல வரல அப்படின்னு யோசிச்சேன். ये पॉइंट हमारे विचार में आया नहीं। எலியா சொன்னா, एलिया ने कहा நீ அரிதான காரியத்தை கேட்டாய், तू अच्छे चीज को मांगा है, ஆகிலும் फिर भी நான் போகும்போது நீ பார்த்த அப்படின்னா मैं जाते समय यदि तू देखेगा तो உனக்கு கிடைக்கும் சொன்னார். तुझे मिलेगा करके बोला। இப்போ போகும்போது நீ பார்த்தனா உனக்கு கிடைக்கும் சொன்னார்ல. जाते समय देखेगा तो मिलेगा करके बोला ना। இப்போ ஹீப்ரு மறந்துருங்க, अब हिब्रू को बोल जाइए, அதுல ஹே குலதான் மறந்துருங்க. उसमें है वगैरह सब बोल जाइए। இப்போ நார்மலா யோசிங்க, ऐसे ही यार जो सोचिए, நான் போகும்போது நீ என்னை பார்த்தா உனக்கு கிடைக்கும் சொன்னார். मैं जाते समय तू मुझे देखेगा तो तुझे मिलेगा। இதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? என்ன சைலண்ட் ஆயிரவே கூடாது. பரலோகத்துல இருந்து ஏறக்குற அரை மணி நேரம் அமைதி உண்டாச்சு. स्वर्ग में ही आधा घंटा सन्नाटा था। இங்க பூலோகத்துல ஆகக்கூடாது. यहाँ नहीं होना चाहिए। அதுக்கு என்ன புரியுது உங்களுக்கு? क्या समझ में आता है? அவன் சொன்னா நான் போகும்போது நீ என்னை பார்த்தனா உனக்கு கிடைக்கும்னு சொல்லி उसने சொல்றான். कहा तू मैं जाते समय तू देखेगा तो तुझे मिलेगा तो होगा। ரைட் ஓகே. வேற சரி ஓகே. இல்ல நான் போகும்போது நீ பார்த்தனா உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. मैं जाते समय तू देखेगा तो मिलेगा करके बोल। சோ அப்படினா அவன் என்ன சொல்ல விரும்பறான்? तो वो क्या कहना चाहता है? பார்த்தா தான் கிடைக்கும், பார்க்கலட்டி விஷயம் கிடைக்காது. ஓகே கரெக்ட். அத நம்ம இதுவரைக்கும் பிரசங்கம் பண்றோம். वो अभी तक हम प्रचार कर रहे हैं। ஆமா ரைட். அதான் பேசிட்டு. ஆனா ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லாத ஒரு பாயிண்ட் வேணும். हमने अभी तक कुछ बोला नहीं है, ऐसा एक पॉइंट चाहिए। சரி ரொம்ப பக்கத்துல வந்துட்டா, ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். करीब करीब आ गए। அதான் ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு. வேற கண்ணு அவன் மேலே இருக்கணும். அது அந்த 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 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் அடுத்தது ஓகே சரி. அது அந்த ஸ்டேட்மெண்ட் போகண்டாம். நான் போகும்போது என்னை பார்த்தனா உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அது என்ன? அப்படி சாதாரணமா யோசிங்க, ஸ்பிரிச்சுவலா யோசிக்க வேண்டாம். थोड़ा साधारण रूप से सोचिए। இன்னும் ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு நம்ம. और थोड़ा करीब आ गए। अलीसा एलिया को बोलता है जो आत्मा आपके पास है वही मुझे चाहिए। तो वो बोलते हैं अगर तू मुझे जाता हुआ देखेगा तो ही वो आत्मा बराबर वही वो जो स्टेटमेंट है ना उसको अपना आत्मिक तौर से नहीं देखेंगे, साधारण तौर से सोचेंगे. ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு. வேற அதாவது அதுல வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் மிக்ஸ் பண்ணி ஆச்சுன்னா அப்புறம் நமக்கு கரெக்ட் ஆகும். கண்ணு திறக்கப்படணும். ஓகே அதான் ஆவிக்குரிய காரியம் எதுவுமே யோசிக்க வேண்டாம், சிம்பிளா யோசிங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா उसका ये मतलब है கடைசி வரைக்கும் நீ என் கூட இருந்தாதான் உனக்கு கிடைக்கும் சொல்லி आखिर तक मेरे साथ में रहेगा तो ही मिलेगा। கரெக்ட் தானே? நான் போகும்போது பார்த்தா உனக்கு கிடைக்கும் சொன்னாரு. जाते समय तू जाए देखेगा तो मिलेगा करके அப்ப கடைசி வரைக்கும் நீ என் கூட இருந்தாதான் உனக்கு என்ன செய்யும் கிடைக்கும் சொல்றாரு. आगे समय तक तू रहेगा तो ही मिलेगा करके बोलता है। சரிதானே சொன்ன? தப்பா சொல்லுங்க. சரிதானே? நான் ஒரு ஆன்சர் நினைக்கிறேன்.
அவர் வர வரைக்கும் அவர் நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பை அப்படியே நம்ம இது பண்ணிட்டு இருக்கணும், கரெக்டா இருக்கணும். பாருங்க, நம்ம அவரோடு இணைஞ்சு இருக்கணும். நம்ம देखिए उसके साथ हम जुड़ा रहना चाहिए, கடைசி வரைக்கும் அவரோட இணைஞ்சு இருக்கணும். आखिर समय तक उसके साथ जुड़ा रहना चाहिए. பாருங்க, இந்த கடைசி பணி ஊழியம், ये आखिर समय का सेवा. பாருங்க, எலியாவும் எலிஷாவும் சேர்ந்து போகும்போது ये एलिया और एलिशा साथ में जाते समय எலியா சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், एलिया ने एक ही चीज बोला, நான் போகும்போது நீ பார்த்தனா உனக்கு கிடைக்கும். मैं जाते समय तू देखेगा, तुम दिखेगा. முடிவு வரையும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். आखिर समय तक जो रहेगा वही रक्षा पाएगा. சோ இந்த காரியத்துல ஒரு சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் போல நம்ம இருக்கணும். நம்ம तो इसमें एक पहिया के अंदर पहिया के मानित रहना चाहिए. அவர் எங்க போறாரோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும். वो जहां जहां जाता है वहां पर हम रहना चाहिए. அவர் ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாரு, நம்மளுக்கு ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். वो हमें एक जगह पर लेके जाता है, हो सकता है वो अलग जगह होगा. ஆனா அவர் அங்க போறாருன்னா இந்த சக்கரம் அங்க சுழண்டு கொண்டு போகணும். लेकिन वो वहां पर जाता है तो ये पहिया भी वहां पर चलते जाना. பாருங்க, நேரம் வந்துச்சு. देखिए समय आया. அங்க எலியாவும் எலிஷாவும் யோர்தானை கடந்து நடந்து போகும்போது एलिया और एलिशा यरदन को जब पार किए, அக்கினி ரதம் ரெண்டு பேரையும் பிரிச்சது. वो अग्नि का रथ आकर दोनों को अलग किया. எலியாகுவை கர்த்தர் சுழல் காற்றை எடுத்துக்கொண்டார். एलिया को बवंडर में लेकर गया. கர்த்தர் சுழல் காற்றோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். परमेश्वर बवंडर में उसको स्वर्ग में लेकर गया. கடைசி மணி நேரத்துல आखिर समय में இந்த சுழல் காற்று ரொம்ப முக்கியமான ஒரு காற்று. ये बवंडर बहुत महत्वपूर्ण है. ஆரம்பத்துல இறங்கின அந்த காற்று, और शुरुआत में जो उतरा वो बवंडर, பெந்தேகோஸ்தே நாள்ல இறங்கின அந்த காற்று, वो पेंटेकोस्त के दिन में जो बवंडर उतरा, அதே காற்று தான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு வருது. वही बवंडर जो है उठा ले जाने के लिए भी आता है. ஆனா நம்மளுடைய கண்கள் யாரை பார்க்கணுமா? लेकिन हमारा आंख किसे देखना है? சிலுவையில் அடிக்கப்பட்ட மேய்ப்பனை பார்க்கணும். क्रूस में मारा गया चरवा को देखना है. வேற யாரையும் பார்க்க கூடாது. और किसी को नहीं देखना. அவரை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, केवल उसी को आप देखेंगे तो அந்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது वो आत्मा उठा ले जाने के समय நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम भी उठा ले जाएंगे. அப்போதான் நம்ம சக்கரத்துக்குள் சக்கரம் போல காணப்படும். तभी ही हम पहिया के अंदर पहिया के माने நம்ம செய்தியில நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ये संदेश हमें अच्छी तरह से मालूम है. சக்கரத்துக்குள் சக்கரம் அப்படிங்கிற செய்தி நம்ம நல்லா தெரியும். पहिया के अंदर पहिया करके जो संदेश है वो उनको मालूम है. அது மத்த நாட்கள்ல எவ்வளவு பிரசங்கம் நடந்திருக்கலாம். वो बाकी दिनों में बहुत सारा प्रचार हुआ होगा. ஆனா இன்னைக்கு நம்ம அது ரியாலிட்டியா வர வேண்டியிருக்கு. लेकिन आज हम सच्चाई से आना है. நம்ம அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. हम उसके साथ जुड़ा हुआ एक जीवन. நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், आप अगर जुड़ गए ना, நீங்க தேவனோடு இணைஞ்சிட்டீங்கன்னா, आप अगर प्रभु से जुड़ गए, ஏனோக்கு போல காணப்படாம போயிடலாம். एनोक के माने ऐसे गायब हो जाएंगे. ஏனோக்கு ஒரு சக்கரம், एनोक एक पहिया था, அந்த சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் இருந்துச்சு. उस पहिया के अंदर और एक पहिया, அவன் ஹானோக்கு, वो हनोक है. ஹானோக் அப்படின்னா हनोक करके बोलेंगे तो கிருபை அப்படின்னு சொல்லி அர்த்தம் உள்ளது. कृपा करके एक मतलब है. அவனுக்குள்ளே கிருபை இருக்கு பாருங்க. उसके अंदर ही कृपा था. देखिए அந்த ஏனோக்குள்ள ஒரு கிருபை இருக்கு பாருங்க. वो हनोक के अंदर एक कृपा. அந்த சக்கரத்துக்குள் சக்கரம் போல் நம்ம இணைக்கப்பட்டுட்டோம்னா, वो पहिया के अंदर पहिया के माने अगर हम जुड़ गए तो சுழல் காற்று நமக்காக காத்து கொண்டிருக்கு. वो बवंडर हमारे लिए इंतजार में. அந்த சுழல் காற்று நம்மளை எடுத்துக்கொள்ள वो बवंडर आके हमें ले जाएगा. அந்த சுழல் காற்று தான் நமக்கு இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு காற்று. वो बवंडर ही आज हमारे लिए इंतजार में. பாருங்க, எலியாவும் எலிஷாவும் தொடர்ந்து போனாங்க. देखिए एलिया और एलिशा साथ में அவங்க गए. தொடர்ந்து போகும்போது वो साथ में जाते समय இந்த எலிஷாக்கு ஒரு அபிஷேகம் தேவை. एलिशा को एक अभिषेक चाहिए. இந்த அபிஷேகம் இவனுக்குள்ள இறங்கணும். ये अभिषेक उसके अंदर उतरना है. இந்த அபிஷேகம் எங்க இருந்து பாஸ் ஆகுது அப்படின்னா, ये अभिषेक कहां से पास होता है? எலியாட்ட இருந்து இங்க பாஸ் ஆகுது. एलिया से ही पास होता है. அதே போல யாஹூ, वैसे ही याहू, நம்மளுடைய தேவன் யாவாகிய தேவன், हमारा या परमेश्वर, அவங்கிட்ட இருந்தா நமக்கு பாஸ் ஆகணும் அந்த வல்லமை. उसके द्वारा ही उसके यहाँ से ही हमारे अंदर सामर्थ आना है. சோ அப்படி பாஸ் ஆகணும் அப்படின்னா वैसे पास होना है तो நம்ம யாரை பார்க்கணும்? हम किसे देखना है? நமக்குள்ள இந்த ஹே என்ன வர வேண்டி இருக்குது. हमारे अंदर वो हे आना है. நம்ம யாரை பார்க்கணும்? हम किसे देखना है? யெகோஷுவாவை பார்க்கணும். हम यहोशुआ को देखेंगे. யெகோஷுவா பார்த்தாச்சுன்னா हम यहोशुआ को देखेंगे. அவர் மேல இருக்கிற அந்த வல்லமை
उसके ऊपर जो सामर्थ्य है அது ரெட்டிப்பா கர்த்தர் நமக்கு वो தருவார். दुगना हमें देगा। இன்னும் கொஞ்ச நாள்ல और थोड़े दिन में நம்ம அந்த கிரியை நம்ம பார்க்க போறோம். हम उस क्रिया को देखने वाले हैं। தேவன் அந்த வல்லமையான நம்ம மத்தியில கர்த்தர் கிரியை செய்வார். परमेश्वर उस सामर्थ के साथ हमारे பாருங்க அந்த நேரம் ரொம்ப நெருங்கிட்டு देखिए समय बहुत निकट है। விசுவாசத்துல இன்னும் உச்சகட்டத்துல வருவோம். विश्वास के अंदर और एकदम अंतिम நீங்க சொன்ன காரியம் நடக்கும். आप बोलोगे तो चीज होगा। நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த கட்டளைக்கு அது கீழ்ப்படியும். आप जो बोलोगे वो जरूर वो होगा। நீங்க நடந்து போகும்போது आप चल के जाते समय எந்த முடவர்கள் இருந்தாலும் எதிர்த்து குதிச்சு நடப்பாங்க. कोई लंगड़ा रहेगा तो भी कितना भी बुरा स्थिति में होगा तो भी उठकर जंप मारेंगे। ஏன்னா இந்த சக்கரத்துக்குள்ள இன்னொரு சக்கரம் வந்து இணைஞ்சிருக்குது. इस पहिए के अंदर और एक पहिया आके जुड़ गया है। அது ரெட்டிப்பான அபிஷேகத்தோட இறங்கி எழுது. दुगना अभिषेक से उतरा है। சோ நீங்க இணைஞ்சு நீங்க போகும்போது आप जुड़कर जाते समय பாருங்க சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா उस समय में आप देखेंगे तो சபையில நம்ம இருக்கும்போது कलीसिया में जब हम रहते हैं நம்ம அபிஷேகத்துல இந்த மாதிரி இருக்குது அந்த அனாயிண்டிங் இந்த மாதிரி இருக்கும். हम उस अभिषेक के अंदर है ऐसा लगेगा। வெளியில போன உடனே बाहर जाते ही அப்படி பலூன்ல இருந்து காத்து போன மாதிரி எல்லாம் புஷ்டாயிருது. बलून के अंदर से हवा निकल जाता है तो कैसा होता है? ऐसा हो जाता है। ஆனால் लेकिन சக்கரத்துக்குள் சக்கரம் அப்படின்னா वो पहिए के अंदर पहिया करके बोले எப்பவும் அந்த அனாயிண்டிங்லே நீங்க நடப்பீங்க. हमेशा उस अभिषेक के अंदर ही चलेंगे। அப்ப அப்படி நடந்தீங்கன்னா வேற எதை பத்தி நீங்க கவலைப்பட तो மாட்டீங்க. अगर ऐसा चलेंगे तो और कोई चीज के बारे में नहीं चिंतित। அந்த அபிஷேகத்தோடு நீங்க நடக்கும்போது उस अभिषेक के साथ आप चलते யார समय தொட்டாலும் குணம்தான். जिस जिसको आप हाथ लगाएंगे चंगाई। நீங்க யாராவது சொல்லுவாங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சொல்லுவாங்கல்ல. बोलेंगे जिसको छुएगा वो सोना हो जाएगा। அதே மாதிரி நீங்க தொடுறதெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. वैसे ही आप जिस जिसको जो चीज को छुएंगे जिस जिसको छुएंगे वो परमेश्वर अद्भुत काम ஏன்னா करेगा। நம்ம சக்கரத்துக்குள் சக்கரம் போல இணைஞ்சிட்டோம். क्योंकि आप पहिए के अंदर पहिया के माने இந்த எலியாவும் எலிஷாவும் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ये எக்ஸாம்பிள். एलिया और एलिशा हमारे लिए एक सही उदाहरण है। இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி சக்கரத்துக்குள் சக்கரமா இருந்ததனால தான் इस्राएल लोग पहिया के अंदर पहिया के माने थे। इसके அந்த लिए கானான் தேசத்துக்குள்ள போக முடிஞ்சது. इसलिए वो कनान के अंदर प्रवेश कर पाए। எலியாவும் எலிஷாவும் சக்கரத்துக்குள் சக்கரம் போல இருந்ததனால தான் एलिया और एलिशा वो उस पहिए के अंदर पहिया के माने थे। इसके लिए எலிஷா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற முடிஞ்சது. एलिशा दुगना आशीष को पाया। அங்க இன்னைக்கு சபையும் ஆவியானவரும் ஒரு சக்கரத்துக்குள் சக்கரம் போல் இணைக்கப்படணும். आज कलीसिया और आत्मा पहिए के अंदर पहिया के माने जुड़ना है। அப்படி சக்கரத்துக்குள் சக்கரம் போல் இணைஞ்சதுனால தான் पहिए के अंदर पहिया के माने जुड़ेंगे तो அன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள் அவ்வளவு அற்புதம் நடந்துச்சு. उन दिनों में पेंटेकोस्ट के दिन में अभिषेक हुआ। அதே போல वैसे ही இன்னைக்கு நம்மளும் சக்கரத்துக்குள் சக்கரமா இணைஞ்சிட்டோம் அப்படின்னா आज हम भी उस पहिए के अंदर पहिया के माने जुड़ गए तो நீங்க பண்றது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை நம்ம செய்யணும். आप जो कर रहे हैं वो कुदरत के पार का अद्भुत होगा। ஆனா இது கொஞ்ச நாள் தான். लेकिन ये थोड़ा समय கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். परमेश्वर बड़ी काम करने वाला है। இந்த காரியத்தை இந்த சக்கரத்துக்குள் சக்கரம் போல் நம்ம மாறணும். इस पहिए के अंदर पहिया के माने हम बदलना है। இன்னைக்கு நம்மளை தாழ்த்தி கொடுத்து हम अपने आप को नम्र करके இன்னைக்கு சின்ன பையன் ஆனஃப் நம்ம டெடிகேட் பண்ணோம். आज हमने बच्चा एलएफ को हमने डेडिकेट किया। ஆனா இன்னைக்கு நம்ம ஒன்ஸ் அகைன் நம்ம எல்லாரையும் நம்மள ஒன்ஸ் அகைன் டெடிகேட் आज பண்ணலாம். हम अपने आप को दोबारा समर्पण करेंगे। நம்மளுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி இருந்தோ அதை விட்டுருங்க. हमारा जीवन अभी तक कैसा था उसे छोड़ दीजिए। ஆனா இனிமே நம்மளுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு டெடிகேஷன் பண்ணி लेकिन अभी हमारा जीवन को दोबारा समर्पण करके இனிமே என்னுடைய வாழ்க்கை உமக்காக கர்த்தாவே अभी ये जीवन आपके लिए प्रभु நீங்க எனக்குள்ள வந்துருங்க. आप मेरे अंदर आ जाइए। நான் வெறும் ஒரு சக்கரமா இருக்க கூடாது. केवल एक पहिया नहीं होना चाहिए। சக்கரத்துக்குள் ஜீவன் இருக்கணும் கர்த்தா. पहिया के अंदर जीवन होना चाहिए। நாம் யாவரும் ஜெபிக்கலாம். हम सब प्रार्थना करेंगे। எல்லா மனங்கள் படிட்டு நம்ம हम ஜெபிக்கலாம். सब घुटने देकर प्रार्थना करेंगे। ஜெபிப்போம். கண்ணு மூடி நம்ம ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே. कहते हैं प्रभु வானத்தையும் பூமியும் படைத்த எங்களை யெகோவா மெசியா. आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा यहोशू मसीहा। இந்த நேரத்தில் எங்களை ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. इस समय में हम सबको नम्र करके तेरे हाथ में देते हैं। சக்கரத்துக்குள் சக்கரம் என்கிற தலைப்புல நாங்கள் தியானிச்சோம் அப்பா. पहिए के अंदर पहिया करके जो उस दिन है ये उस टॉपिक पे हमने ध्यान किया। எலியாவும் எலிஷாவும் சக்கரத்துக்குள் சக்கரம் போல சுழண்டு கொண்டு போனாங்க. एलिया और एलिशा पहिया के अंदर पहिए के माने चल रहे थे ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. और दुगना आशीष को पा लिया। அதே போல கர்த்தாவே वैसे ही प्रभु जी இன்னைக்கு மணவாட்டியும் ஆவியானவரும் சக்கரத்துக்குள் சக்கரம் போல பிணைக்கப்படணும். आज दुल्हन और आत्मा पहिया के अंदर पहिया के माने जुड़ना है। ரெண்டு பேரும் இணைஞ்சு போகும்போது दोनों जुड़कर जाते समय ஓ ஆவியானவர் எங்க வழி நடத்துறாரோ அந்த இடத்துக்கு போகும்போது तो आत्मा जहाँ चलाता है वहाँ जाते समय அவர் போகும்போது நாங்களும் போகணும். वहाँ जाते समय हम भी जाना है। அவர் நின்றார்னா நாங்களும் நிக்கிறோம். हम वहाँ जाएंगे तो वो भी हम जाएंगे तो वो भी जाना அவர் है। எடுத்துக்கொள்ளப்படும் போது நாங்களும் वो எடுத்துக்கொள்ளப்படும். जब उठा लिया जाएगा तो हम भी जाना है। அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு எங்களுக்குள் வர நீ உதவி செய்யுங்க. ऐसे एक जोड़ हमारे अंदर होना चाहिए। ஆசீர்வதிங்கப்பா. आशीष
कीजिए प्रभु। சபை உம்முடைய கரத்தில் தருகிறோம். कलीसिया को तेरे हाथ में देते हैं। இந்த நேரத்துல इस समय में நாங்க எல்லாரும் ரீடெடிகேட் பண்ண போறோம். हम सब अपने आप को समर्पण कर दोबारा समर्पण करने वाले हैं। இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எவ்வளவோ தப்பு தவறுகள் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்பா. अभी तक हमने हमारे जीवन में बहुत गुनाह गलती किया है। தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் தவறுகள் செய்திருக்கிறோம். जाने अनजाने में हमने बहुत सारे गुनाह गलती की। ஆனா இந்த நேரத்துல लेकिन इस समय में உம்முடைய கரம் எங்க மத்தியில் இறங்கட்டும் அப்பா. आपका सामर्थ हमारे ऊपर उतरने दो। ஒவ்வொருத்தரையும் நீர் தேவனே ஆசீர்வதிங்க. हर किसी को आप आशीष दीजिए। அர்ப்பணம் பண்ணும்போது अर्पण करते समय டெடிகேஷன் நடக்கும்போது प्रभु समर्पण करते அவங்க समय மேல நீர் மகிமையாக இறங்கி நிறுத்தப்பா. आपके ऊपर सामर्थ से उतरिए। ஒவ்வொருத்தரையும் நீர் மகிமையினால் நிரப்ப வேண்டும் கர்த்தாவே. सामर्थ से भर दीजिए। ஒவ்வொருத்தரையும் மகிமையினால் நிரப்பணும். किसी को सामर्थ से भर दीजिए। நீர் உம்முடைய மகிமையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. अपने सामर्थ से भरकर आप தேவனே இந்த நேரத்துல நாங்க டெடிகேஷன் பண்ண போகிறோம். प्रभु अभी अपने आप को समर्पण करने वाले हैं। ஹalleluya உம்மை துதிக்கிறோம் அப்பா. நம்ம எல்லாரும் டெடிகேட் பண்ணுங்க. அவங்க டெடிகேட் பண்ணுங்க. अपन सब जन अपने आप को समर्पण करेंगे, डेडिकेशन के अंदर जाएंगे और प्रभु से बोलेंगे, पुकारेंगे, प्रभु आप मेरे डेडिकेशन को स्वीकार करो करके बोलेंगे। हालेलुया तुझे के स्तोत्र बाबा। ஆரோனின் மேலூற்றின அபிஷேகம் எலிஷாவின் மேல் இறங்கின வல்லமை ஆரோனின் மேலூற்றின அபிஷேகம் எலிஷாவின் மேல் இறங்கின வல்லமை ஏன் இந்த தயக்கமே உந்தன் சால்வையை போடுமே ஏன் இந்த தயக்கமே உந்தன் சால்வையை போடுமே அப்பா முகத்தை பார்க்கணும் அழகான கண்களை ரசிக்கணும் அப்பா முகத்தை பார்க்கணும் அழகான கண்களை ரசிக்கணும் இதுவே எனது ஆசை இதுவே எனது வாஞ்சை இதுவே எனது ஆசை இதுவே எனது வாஞ்சை स्तुति परमेश्वर लॉर्ड इस समय हर एक को आपके ताबे में देता हूँ जितने लोग अपने आप को डेडिकेट कर रहे हैं हर एक के ऊपर प्रभु हर एक को छूने के लिए विनती करता हूँ हर एक को आपका महिमा से भर दीजिए प्रभु हर एक को आपका महिमा से भर दीजिए हर एक व्यक्ति प्रभु आपके बच्चे लोग हैं लॉर्ड चक्र के रूप में खड़े हैं इनके अंदर आप चक्र बनकर अंदर आ जाइए प्रभु हर एक के अंदर चक्र बनकर आप बसने के लिए विनती करता हूँ प्रभु आप इन्हें अगुवाई करने के लिए विनती करता हूँ ये हमारे बल से और शक्ति से नहीं लेकिन आपका पवित्र आत्मा के द्वारा होने देना आपका पवित्र आत्मा के द्वारा होने देना हर एक को ब्लेस कीजिए प्रभु लॉर्ड जितने लोगों ने समर्पण किया है वो समर्पण को आप स्वीकार कीजिए लॉर्ड ये छोटा बच्चा के लिए भी हम लोग प्रार्थना करते हैं एलफ के लिए प्रार्थना करते हैं एलफ जेरेमिया के लिए प्रार्थना करते हैं उन्हें भी आप ब्लेस कीजिए प्रभु लॉर्ड आज के बाद उनका परिवार के अंदर हमेशा आनंद होना चाहिए हमेशा समाधान होना चाहिए हमेशा आपका ब्लेसिंग होना चाहिए बराक होना चाहिए हर एक को आशीष कर देना हम सबको आपके ताबे में देता हूँ यहोशू मसीह के नाम से हम लोग प्रार्थना करते हैं सुनकर उत्तर दे देना